இன்று சட்டப்பேரவையில் கொளத்தூர் தொகுதி குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசிய போது திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் எழுந்து நின்று கோஷத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது என்ன நடந்ததுன்னா, கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது, வானமே இடிந்து விழுந்தாலும் முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு, பேசணும் அப்படின்னு சொன்னார். உடனே பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எழுந்து நின்று ஒரு பதில் சொன்னார். கொளத்தூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 2 மாதங்களுக்கு முன்பாக அப்போது விஜய் பிரச்சாரம் செய்தார். 5 நிமிடம் தான் பிரச்சாரம் செய்தார். ஆனால் தொகுதி குறிப்பாக அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினே அங்கு தோற்றுவிட்டார். எனவே தற்போதைய முதலமைச்சருக்கு தெரியும் எங்கே எப்படி பேச வேண்டும் என்பது தெரியும். எனவே நீங்கள் பேசுவது குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார். அதற்கு உடனே திமுக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று கொளத்தூர் தொகுதி மட்டும் ஏன் பேசுகிறீர்கள், தற்போது பேசிக் கொண்டிருக்கூடிய சட்டம் ஒழுங்கு, அதை பற்றி பேசுங்கள் என்று அனைத்து உறுப்பினர்களும் பேசினார்கள். அதே மட்டும் இல்லாமல் இந்த முதல் முறையாக திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கிடையே காரசாரமான அமளி துமளியானது. 2 தரப்பிலும் மாறி மாறி ஒருமையில் பேசிக் கொண்டார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நின்று ஏ என்று கத்த தொடங்கினார்கள். தாவேகா தரப்பிலிருந்து ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு கடைசி வரிசையில் இருந்து எழுந்து திமுகவினரை அடிக்க பாய்வது போல ஆவேசமாக முன்வரிசையை நோக்கி நகர்ந்து வந்தார். பிறகு அவரை சட்டமன்ற உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்திவிட்டனர். பிறகு சில பேர் கட்சி தீவை விட்டுக் கொடுத்தது திமுகவினர், மாநில உரிமை பற்றி பேசலாமா என்று ஆவேசமாக பேச திமுகவினர் இன்னும் ஆவேசமாக கத்தி பதிலடி கொடுத்தனர். பிறகு சபாநாயகர் அனைவரையும் சமாதானப்படுத்தினார். அதன் பின்னர் எழுந்து நின்று பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், இங்கே சட்டமன்றத்தில் நாகரிகம் கருதி நாங்கள் அமைதியாக பொறுத்து போகிறோம், ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களை தூண்டுவது போல சில வார்த்தைகளை பேசுகிறீர்கள். அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சரும் எங்களை புரோவோக் செய்வது போன்று நீங்கள் பேசுகிறீர்கள். அரசியல் மரபு இருக்கிறது, குறிப்பாக நாகரிகம் கருதி நாங்கள் அமைதியாக இருக்கோம், எங்களுக்கும் பேச தெரியும் என்று சொன்னார். இது போன்று காரசார விவாதங்களை பார்த்தபோது கடந்த காலங்களில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு காரசார விவாதம் போன்று இன்றைய சட்டப்பேரவை இருந்தது.